ஆமாம், இன்றைக்கி என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னு தெரியுமா? லாஸ்ட் இயர் நியூ இயர் அப்போது நான் ஒரு முடிவு பண்ணேன். அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி முடிகிறதுக்குள்ளே என்னோடய 10 கிலோமீட்டர் ஜோன் 2 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு. இன்றைக்கி தான் மாமே அந்த நாள். இதுக்காகவே காலையில் ஒரு 6 மணி போலலாம் ஏஞ்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எனர்ஜிக்கு டேட்ஸு ஆல்மண்ட்ஸு கீழே வந்து பிளாக் காஃபிலாம் குடிச்சு நடு ரோட்டுக்கு வந்து வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, காலே கழண்டு உளுந்தாலும் சரி, 10 கிலோமீட்டர் அடித்து பறக்க விட்றோண்டாங்கிற ஒரு ஃபயர் மைண்ட் செட்டோட ரோட்டில் இறங்கிட்டேன். நான் ஒரு 5 மினிட் இன்டென்ஸ் வார்ம் அப்புக்கு அப்புறம் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாமே. இவ்வளோ நாள் நாக்கு தள்ள ஓடின்னு இருந்தேன். இன்றைக்கி 2 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். கொஞ்சம் கூட ஸ்ட்ரகிளே ஆகலை. வேர்க்க கூட இல்லைன்னா பார்த்துங்களேன். இன்றைக்கி நம்ம தாண்டா அடிச்சு விட்றோண்டா 10 கிலோமீட்டர் நினச்சிட்டு வேடிக்கை பார்த்துன்னு ஓடிட்டே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் புஷ்னு சொல்லி 5 கிலோமீட்டர் வந்துட்டேன். இது கோயம்புத்தூர் ரோடு, இது ஈரோடு, இது வழியாக ஈரோடு போகலாம். இது கரூர் ரோடு, இது நான் வந்த ரோடு. 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். இனிமேல் நம்ம தாண்டா அப்படின்ட்டு தேவையில்லாத வார்த்தையை விட்டேன். ஈஸியாக இருக்கிறது அவனை பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. ஈஸியாக இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. பெரிய மர்மம், சோகம், பகை. ஈஸியாக இருக்கிறது. 5 கிலோமீட்டர்லேருந்து ரிட்டன் 1 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் பண்ணி வந்து 6 கிலோமீட்டர் கவர் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக முடியல. இதே மாதிரி கண்டினியூ பண்ணோன்னா நம்ம ஹாஸ்டல் வரைக்கும் போக முடியாது. நம்ம ரிட்டன் வேறு ரூட்டில் போகலான்னு சொல்லி கரூர் ரோடை சூஸ் பண்ணேன். அங்கேருந்து 6 கிலோமீட்டர் ரிட்டன் கரூர் ரோடுக்கு போய் 7வது கிலோமீட்டரில் வாட்டர் பிரேக் எடுத்தேன். இந்த 10 கிலோமீட்டரோட உண்மையான ஸ்ட்ரகிளே அந்த லாஸ்ட்டு 3 கிலோமீட்டர்ஸில் தான் பார்த்தேன். தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தேன், ஓடினேன். 200 மீட்டர்ஸ்னு பார்க்கும்போது, அதுவும் அந்த ரன்னை முடிச்சுட்டு சாம்சங் அக்கா ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க. Target reached. Lap 10. Lap duration 9 minutes 7 seconds. Lap pace 9 minutes 7 seconds. Distance 10 kilometers. Duration 1 hour 32 minutes 55 seconds. லைஃப்லி ஃபஸ்ட் டைமா மற்றவங்களுக்கு எப்படியோ தெரில, பிறந்ததுலேருந்து எந்த ஒரு ஃபீல்ட்லேயுமே எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே பண்ணாத எனக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் தெரியுது. அப்புறம் ரிட்டன் நடந்து வந்துடலான்னு பார்த்தேன், பட் முடியல. ஒரு அண்ணாட்ட லிஃப்ட் கேட்டேன். அவரோட ரிட்டன் அந்த ஜாயிண்ட் ரோடு கிட்டே போய் இறங்கிட்டு பிளாக் பக்கம் கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு. ஒரு மனமாக தரமாக ஒரு காஃபி ஒன்று போடலாமா அப்படின்னு. காஃபி குடிக்கலை. எதுக்க பார்த்தா ஒரு பழக்கடை வண்டி இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு ஆரஞ்சும் 1/4 கிலோ திராட்சையும் வாங்கிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தேன். போகிற வழியில் மறுபடியும் லிஃப்ட் கேட்கலான்னு பார்த்தா யாரும் நிறுத்தலை. சரின்னு நம்ம நண்பருக்கு ஃபோன் அடித்தேன். நண்பர் உடனே காடியை பட்டுன்னு வந்தாப்புல. அவர் கூட வண்டியில் ஏறிட்டு ஜாலியாக ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு மாமே. நேராக ஹாஸ்டல் ஜிம்முக்கு போயிட்டு வார்ம் டவுன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரன்னிங் போகிறப்போ வராத மசில் கிராம்ப்பு வார்ம் டவுன் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி குடிக்கும் போது வந்துடுச்சு. அப்புறம் ரூமுக்கு போனேன். திங்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு ஒரு கப்பில் ஓட்ஸ் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு அப்புறம் பிடிச்சின்னு வந்த ஐஸ் வாட்டரில் சத்திமித்ரா போட்டு கலக்கி குடித்தா மாமா. இருந்த ட்ரை மவுத்துக்கும் உள்ளே போன சத்திமித்ராக்கும் சும்மா அப்படி தான் இருந்துச்சு. சரி ரைட்டுன்ட்டு அப்புறம் போயிட்டு ஒரு சூடு குளியல் ஒன்று போட்டு ரிட்டன் வந்து ஊற வச்ச ஓட்ஸை குக் பண்ணி வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸை போட்டு சாப்பிட்டுட்டு தரமான ஒரு தூக்கத்தை போட்டேன்.